நபியே, நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள். நற்குணம் என்றாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ் பாடுகின்றார்கள். உங்களை விட அழகானவரை என்னுடைய கண் கண்டதில்லை, உங்களை விட அழகானவரை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை. தெளிவான வழிகாட்டல் கொடுக்கப்பட்ட நாம் இன்றைக்கு சில கட்டங்களில், சில நிலைமைகளில் நாம் உதாசீனமாக, சில பொறுப்புகள் என்று வரக்கூடிய நேரத்திலே அதிலே நாம் சில உதாசீனமாக நடந்து கொள்கின்றோம். தான் ஒரு கணவனாக இருந்து என்னுடைய மனைவியை நான் எந்த விதத்திலே வழிநடத்துகின்றேன், ஒரு தந்தையாக இருந்து நான் எந்த விதத்திலே வழிநடத்துகின்றேன், தொழில் புரியக்கூடிய வேலையாளிகளோடு நான் எந்த முறையிலே நடந்து கொள்கின்றேன், எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய என்னுடைய ஒரு அடிமை இருக்கின்றார், அவர் குற்றம் செய்கின்றார், நான் அவரை எத்தனை முறை மன்னிப்பது? அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في محكمه التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما أرسلناك إلا رحمة للعالمين. وقال أيضا: لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا. صدق الله العظيم. وقال سيدنا رسول الله صلى الله عليه وسلم: الدين النصيحة. وقال صلى الله عليه وسلم أيضا: بلغوا عني ولو آية. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال صلى الله عليه وسلم. உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அவனுக்கு நன்றியும் செலுத்துகிறேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக இறுதியாக வந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் மாளிகையாம் அவனது இறை இல்லத்திலே ஒன்று குழுமிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்த ரப்புல் ஆலமீனை அஞ்சி பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு தக்குவாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக எமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்கம்
இந்த புனித தீனுல் இஸ்லாம் என்பது கண்ணியமானது, பரிசுத்தமானது, மகத்துவமானது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மார்க்கத்திலே யாருடைய எவருடைய சொந்த கருத்துக்களும் உட்புகுத்த முடியாத ஒரு அழகான, நேர்த்தியான, துல்லியமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மார்க்கத்தில் காட்டப்பட்டிருக்கும் வழிகாட்டல்கள், நாம் பின்பற்றக்கூடிய குர்ஆன், எமக்கு தலைவராக அனுப்பப்பட்ட நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறாக ஒவ்வொரு விடயங்களையும் நாம் எடுத்தால், நாம் பின்பற்றக்கூடிய மார்க்கம் உண்மையானது, எமக்கு தரப்பட்ட வேதம், நாம் பின்பற்றக்கூடிய நபி, அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எல்லா விதத்திலையும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா உயர்ந்த கண்ணியமான ஒரு விடயத்தை அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். பரிசுத்தமான ஒரு மார்க்கத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக ஒவ்வொரு விடயங்களையும் நாம் அலசுகின்ற பொழுது, இந்த உலகத்திலே அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களை அல்லாஹ் படைத்தான். இந்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அல்லாஹ் 12 மாதங்களை படைத்து அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான். இந்த மாதங்களிலே முஹர்ரமுடைய மாதம் தொடக்கம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் இடைப்பட்ட இந்த மாதங்களிலே சிறப்பான சில மாதங்களை அல்லாஹ் அடையாளப்படுத்துகின்றான். இந்த மாதங்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்றது, பெருமதிகள் இருக்கின்றது. இந்த காலங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு பயன்படுத்தினால் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடையலாம், எவ்வாறு இந்த காலங்களை நல்ல முறையில் செலவழிப்பது என்பதையெல்லாம் குர்ஆன் ஹதீஸின் மூலமாக அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளின் மூலமாக ஒவ்வொரு விடயங்களையும் அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அதிலே நாம் இருக்கக்கூடிய இந்த ரபீஉல் அவ்வல் மாதம், ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதலாவது ஜும்ஆவிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ரபீஉல் அவ்வல் மாதம் என்றாலே ஞாபகத்துக்கு வருவது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம், அவர்கள் இறந்த மாதம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்தில் தான் பிறந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. எந்த பிறையில் பிறந்தார்கள், இதிலே உலமாக்களிடத்திலே கருத்து வேற்றுமைகள் இருக்கின்றது. பிறை 8லேயா அல்லது பிறை 9லேயா அல்லது பிறை 12லேயா என்று எந்த பிறையில் பிறந்தார்கள் என்பதிலேதான் கருத்து முரண்பாடு இருக்கின்றதே தவிர இந்த மாதத்தில் பிறந்தார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இப்படியாக இந்த சங்கையான மாதத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, உலகத்தினுடைய பெருமதியை பேசுவதாக இருந்தால், உலகத்தினுடைய ஒரு பொருளை அட்வர்டைஸ்மெண்ட் செய்வதாக இருந்தால், அதை பற்றி பேசுவதாக இருந்தால் பலவிதமான முறைகளிலே பேசலாம், விளம்பரங்களிலூடாக அதை பேசலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எவ்வளவு காலம் பேசலாம்? ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம், ஏதோ ஒரு முடிவு ஒன்று இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது உலகத்துடைய பொருளுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆனால் எங்களுக்கு அனுப்பப்பட்ட நபி
முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியுடைய வாழ்க்கை, அந்த நபியுடைய வரலாறு, அந்த நபி பிறந்ததில் இருந்து இறக்கும் வரைக்கும் இந்த உலகத்திலே செய்து காட்டிய வழிமுறைகள், சுன்னாக்கள், இவைகளை பேசுவதாக இருந்தால் சாதாரணமாக ஒரு ஹுத்பாவின் மூலமாக பேசி முடிக்க முடியாது. ஒரு மணித்தியாலத்திலே பேசி முடிக்க முடியாது. ஒரு நாளிலே பேசி முடிக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போது மரணித்தார்களோ அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரலாறுகள் பிரட்டப்படுகின்றது, ஆராய்ச்சிகள் செய்யப்படுகின்றது. பலர்களும் பலவிதமான நூல்களை, புத்தகங்களை வெளியிடுகின்றார்கள். முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் அனைவர்களும் வெளியிடுகின்றார்கள். இன்று வரைக்கும் அந்த நபியுடைய சிறப்பும் மகிமையும் கண்ணியமும், அந்த நபியுடைய அழகிய வழிகாட்டல்களும் இன்று வரைக்கும் பேசி முடிக்கவில்லை, எழுதி முடிக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அப்படியாப்பட்ட ஒரு நபியை நாம் பின்பற்றுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து குர்ஆன் என்ன சொல்கின்றது? وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்றான், நபியே, நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள். நற்குணம் என்றாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? நான் இந்த உம்மத்துக்கு அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பூர்த்தி செய்வதற்காக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகின்றான், அந்த நபியுடைய பெருமதியை பேசுகின்றான். وَمَا أَرْسَلْنَاكَ إِلَّا رَحْمَةً لِلْعَالَمِينَ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நபியை முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றான். முழு உலகத்திற்கும், முழு அகிலத்தாருக்கும் அருட்கொடையாகவே அன்றி நாங்கள் உங்களை அனுப்பவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு வாழ்க்கையினுடைய ஃபேஷனாக, வாழ்க்கையினுடைய முன்மாதிரியாக பின்பற்றுவதற்கு அன்பு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர யார் இருக்க முடியும்? யார் இருக்க முடியும்? ஆனால் இன்றைக்கு யாரையெல்லாம் பின்பற்றுகின்றோம்? எங்களுடைய சிறுநீர் படுவதற்கு கூட தகுதியில்லாதவனை எல்லாம் பின்பற்றுகின்றோம். அவர்களை போன்று ஆடை அணிய ஆசைப்படுகின்றோம். அவர்களை போன்று பேசுவதற்கு ஆசைப்படுகின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகின்றான், لقد كان لكم في رسول الله أسوة حسنة. இந்த உலகத்திலே நாம் பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு மனிதர் இருக்குமாக இருந்தால் அது முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நபியுடைய வாழ்க்கையில் தான் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. குர்ஆன் பேசுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நபியை பின்பற்றக்கூடிய நாம் எவ்வாறு நான் நபியை பின்பற்றுகின்றேன் என்று எங்களால் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? அல்லாஹ் குர்ஆன்ல பேசுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல பேசா, நபியே நீங்க சொல்லுங்க, யார் என்னை பின்பற்றுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய பொருத்தம் யாருக்கு தேவையோ அவர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும். ஒருவர் நபியை மறுத்தால் இஸ்லாத்துக்குள்ளால் இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறந்த மனிதர்களில் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறுபிராயம், அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே கோடியில் ஒரு உதாரணத்தை சொல்லலாம்.
கோடியில் ஒரு உதாரணத்தை சொல்லலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலே ஒரு பொய் சொல்லாத ஒரு மனிதரை கண்டுபிடிக்க முடியுமா? முழு உலகத்திலேயும். ஆனால் நானும் நீங்களும் பின்பற்றக்கூடிய நபி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே பொய் என்ற ஒரு விடயத்திற்கு இடமே கிடையாது. பொய் பேசியதே கிடையாது. நபிமார்களுக்கு நபி என்ற அந்த நுபுவத்தை அடைவதாக இருந்தால் 4 விடயங்கள் ஃபர்லான விடயங்கள். அதிலே ஒன்றுதான் அஸ்ஸித்க், உண்மை பேசுவதென்பது. ஒருவர் பொய் சொல்லுவதாக இருந்தால் அவருடைய ரிசாலத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவருடைய நபித்துவத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திலே பிறந்தவர்களில் பொய் கூட சொல்லாத ஒரு மனிதர். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலமாக்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். எந்த அளவு கண்டால் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி புகழ் பாடுகின்றார்கள். மா அஜ்மலு மின்க லம் தர கத் ஐனி. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து புகழ் பாடுகின்றார்கள். உங்களை விட அழகானவரை என்னுடைய கண் கண்டதில்லை, உங்களை விட அழகானவரை எந்த ஒரு பெண்ணும் பெற்றெடுத்ததில்லை. خُلِقْتَ مُبَرَّأً مِنْ كُلِّ عَيْبٍ, எந்த குறையும் இல்லாதவர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் விரும்பி நான் இவ்வாறு படைக்கப்பட வேண்டும் என்று தானாக இயல்பாக நீங்கள் விரும்பி படைக்கப்பட்டது போன்று இருக்கின்றீர்கள். யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புகழ் பாடினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நபியை பின்பற்றுகின்றோம், இந்த நபியை பின்பற்றுகின்றோம். இந்த நபியை பின்பற்றக்கூடிய நாம் வாழ்க்கையின் சில கட்டங்களில், சில உலகத்தினுடைய நிலைமைகளில், உலகத்துடைய விடயங்களை கண்டு, உலகத்தினுடைய நிலைமைகளை கண்டு நாம் தடுமாறுகிறோம், பயப்படுகிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் அல்லாஹ் அருட்கொடையாக அனுப்பினான். அந்த நபியை பின்பற்றுகின்ற நாம் அந்த நபியுடைய வாழ்க்கையை எவ்வாறு பின்பற்றுகின்றோம்? நபியுடைய சுன்னா, நபியுடைய சொல், நபியுடைய செயல், அங்கீகாரம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு சுன்னத்தை எடுத்து நடப்பதென்பது மிக பெரும் ஒரு சவாலான ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொருத்தரும் இந்த விடயத்தை கசப்பாக இருந்தாலும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சுன்னத்தை பேசுவதும், சுன்னத்தை செய்வதையும், சுன்னத்தை செய்யக்கூடிய மக்களை பார்ப்பதும், அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வித்தியாசமான ஒரு மாற்று மத சகோதரர்களை விட மோசமான முறையிலே நபியுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்களை பார்க்கின்ற பார்வை, இழிவான பார்வை, கேவலமான பார்வையும் அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே. ஆனால் எங்களுடைய வெளிரங்கத்திலே எங்களுடைய செயல்பாடுகள் இவ்வாறு இருக்கின்றது. ஆனால் வெளியிலே பேசக்கூடிய நேரத்திலே நாம் நபியுடைய சுன்னாவை பின்பற்றுகின்றோம். முஸ்லிம்கள் என்று நாவு கூசாமல் பேசுகின்றோம். அன்புக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபியை பின்பற்றுவது என்பது எதிலே பின்பற்றுவது? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய எல்லா கட்டங்களிலேயும் பின்பற்ற வேண்டும். நபியுடைய பேச்சை போல என்னுடைய பேச்சு மாற வேண்டும், நபியுடைய செயலை போன்று என்னுடைய செயல் மாற வேண்டும், நபியுடைய நற்குணத்தை போல என்னுடைய நற்குணங்கள் இருக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, உலகத்திலே ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் உலகத்திலே எந்தெந்த நிலைமைகளுக்கெல்லாம் அவன் முகம் கொடுப்பானோ அத்துணை நிலைமைகளுக்கும் தீர்வுகளையும் தெளிவுகளையும்
அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியிருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சிறு பிராயத்தில் இருந்து கட்டம் கட்டமாக எங்களுடைய வாலிப பருவம், எங்களுடைய திருமண வயதை அடையக்கூடிய அந்த கால பகுதிக்குள்ளால் நுழைந்தால், அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, கணவன் மனைவியாக, பெற்றோர்கள் பிள்ளைகளாக, மாணவன் ஆசிரியராக, ஒரு தொழிலாளி முதலாளியாக, எந்த விதத்திலேயாக இருந்தாலும் ஒவ்வொரு விடயங்களையும் மிக அழகாக வழிகாட்டல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறாக தெளிவான வழிகாட்டல் கொடுக்கப்பட்ட நாம் இன்றைக்கு சில கட்டங்களில், சில நிலைமைகளில் நாம் உதாசீனமாக, சில பொறுப்புகள் என்று வரக்கூடிய நேரத்திலே அதிலே நாம் சில உதாசீனமாக நடந்து கொள்கின்றோம். அந்த நபியுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்புகள் எவ்வாறு இருந்தது, அந்த நபியுடைய பொறுப்புக்கு கீழால் உள்ளவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையிலே வழிநடத்தினார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, அது ஒரு கணவன் மனைவி என்ற ஒரு உறவுக்குள்ளால் இருக்கலாம். தான் ஒரு கணவனாக இருந்து என்னுடைய மனைவியை நான் எந்த விதத்திலே வழிநடத்துகின்றேன், என்னுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராக இருந்து ஒரு தந்தையாக இருந்து நான் எந்த விதத்திலே வழிநடத்துகின்றேன், என்னுடைய தொழிற்சாலையிலே தொழில் புரியக்கூடிய வேலையாளிகளோடு நான் எந்த முறையிலே நடந்து கொள்கின்றேன்? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறாக ஒவ்வொரு கட்டங்களிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுமாராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தார்கள். அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் விரும்பக்கூடிய விடயத்திலையும், அவர்கள் விரும்பக்கூடிய நிலைமையிலையும் என்னுடைய செயல்பாடு இருந்திருக்கின்றது. அவர்கள் சில நேரம் விரும்பாத விதத்திலையும் என்னுடைய செயல்பாடுகள் இருந்திருக்கின்றது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நான் எதை செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இவ்வாறு செய்தாய், எதற்காக இவ்வாறு செய்தாய் என்று ஒரு போதும் என்னை ஏசி பேசியது கிடையாது, என்னை கடுகடுப்பான முகத்தோடு பார்த்தது கிடையாது. அன்புக்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே, ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வருகின்றார்கள். வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய என்னுடைய ஒரு அடிமை இருக்கின்றார், அவர் குற்றம் செய்கின்றார், நான் அவரை எத்தனை முறை மன்னிப்பது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌனமாக இருந்தார்கள். இரண்டாவது விடுத்தம் கேட்டார்கள், மௌனமாக இருந்தார்கள். மூன்றாவது தடவையும் கேட்டார்கள். சொன்னார்கள், 70 தடவைகள், தினமும் 70 தடவைகள் உங்களுடைய பணியாளரை நீங்கள் மன்னியுங்கள், தவறு செய்தால் அவரை மன்னியுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அழகிய வழிகாட்டல். இன்றைக்கு நாம் சாதாரணமாக ஒரு தொழிற்சாலையிலே வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளோடு நாம் நடந்து கொள்ளக்கூடிய விதம், எந்த விதத்திலே நடந்து கொள்கின்றோம்? எங்களுக்கு கீழால் உள்ளவர்கள் 50 பேர் 100 பேர். ஒரு மதரசாவை எடுத்துக்கொண்டால் மதரசாவை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம், மஸ்ஜிதை எடுத்துக்கொண்டால் மஸ்ஜிதை வழிநடத்தக்கூடிய நிர்வாகம். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, பாடசாலைகளை எடுத்துக்கொண்டால் அந்த பாடசாலைகளை நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகம். இவ்வாறாக ஒவ்வொரு நிர்வாகத்தார்களும் அவர்களுடைய பொறுப்புகளை விளங்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதத்திலே அவர்களுக்கு கீழால் உள்ளவர்களோடு நடந்தார்கள்? தண்டிக்க சக்தி இருந்தும் மன்னிப்பது என்பது இருக்கிறதே, இதைவிட பெரிய ஒரு அஹ்லாக், இதைவிட சிறந்த ஒரு நல்ல குணம் எதுவுமே இருக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கடை ஓரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். அந்த கடையுடைய
வெளிப்பகுதியிலே தானியங்கள் குவியலாக வைக்கப்பட்டிருக்கின்றது. அதிலே ஒரு தானியம், அரிசி அல்லது கோதுமை போன்ற ஒரு தானியம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தானியத்தை கையில் எடுத்தார்கள். எடுத்து பார்த்தார்கள். பார்த்துவிட்டு உள்ளால் கையை விட்டு இன்னும் கொஞ்சம் ஆழமாக கையை விட்டு அள்ளி எடுத்தார்கள். அதற்குள்ளால் இருக்கக்கூடிய பகுதி ஈரமானதாக இருக்கின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, அந்த சகோதரரை கூப்பிட்டு, அந்த மனிதரை கூப்பிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய முறையில் உபதேசம் செய்தார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் ஏமாற்று வியாபாரம் செய்கின்றீர்களா? ஏமாற்று வியாபாரம் செய்கின்றீர்களா? ஏன் மேலால் நல்லதை வைத்து கீழால் ஈரமானதை வைத்திருக்கின்றீர்கள்? மக்களுக்கு முன்னால் இரண்டையும் தெரிவுபடுத்துவதற்காக, மக்களுக்கு முன்னால் இரண்டும் அழகான முறையிலே விளங்கக்கூடிய விதத்திலே வையுங்கள். மோசடி செய்யாதீர்கள், அநியாயம் செய்யாதீர்கள் என்பதாக அழகிய ஒரு புத்திமதியை, ஒரு வழிகாட்டலை கொடுத்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, இவ்வாறாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்டப்பட்ட வரலாறுகள், அவர்களுடைய வாழ்க்கையிலே காட்டப்பட்ட வழிகாட்டல்கள் ஏராளமானது. ஒரு தடவை நாமெல்லாம் அதிகமாக கேட்ட ஹதீஸ்கள், வரலாறுகள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே இருக்கின்றார்கள். அருமை சஹாபாக்களும் சூழால் இருக்கின்றார்கள். ஒரு நாட்டுப்புற மனிதர், ஒரு காட்டரபி வந்து மஸ்ஜிதிலே சிறுநீர் கழித்து விட்டு செல்கின்றார். மஸ்ஜிதிலே சிறுநீர் கழித்து விட்டு செல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, சஹாபாக்கள் அந்த மனிதரை அடிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். அந்த மனிதரை ஏசுவதற்கும் அந்த மனிதரை தண்டிப்பதற்கும் முண்டிக்கின்றார்கள், எத்தனிக்கின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அமைதிப்படுத்தினார்கள். அவருடைய தேவையை பூர்த்தி செய்ய விடுங்கள். அழகான முறையிலே அவர் சிறுநீர் கழித்து முடித்ததற்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே அந்த இடத்துக்கு தண்ணியை ஊற்றுமாறு சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஏன் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்டிக்க முடியாதா? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, நல்ல குணத்தை, நல்ல அஹ்லாக்கை, நல்ல தன்மையை வெளிப்படுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, பெரியார்களே, அந்த நபியை பின்பற்றக்கூடிய நாம் வெறுமனே பேச்சளவிலே, நாவளவிலே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் நபியுடைய உம்மத், நபியை பின்பற்றுகின்றோம் என்றெல்லாம் பேசுகின்றோம். ஆனால் அந்த நபியுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இருக்கின்றது? அந்த நபியுடைய வாழ்க்கை, அந்த நபியுடைய சுன்னா எந்த அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பாக இருக்கின்றது? அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஒவ்வொருத்தரும் சிந்திக்க வேண்டும். வெறுமனே ரபியுல் அவ்வல் மாதம் வந்தால் வெறுமனே கசீதாக்கள் பாடுவது தவறென்று சொல்ல வரவில்லை, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நபியை பற்றி புகழ் பாடுவது என்பது ஒரு பகுதி. அந்த நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவதும், அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிப்பதும் ஒரு பகுதி. ஆனால் இது ரபியுல் அவ்வல் மாதத்தில் மாத்திரமல்ல, எங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் பின்பற்ற வேண்டும். முழு வாழ்க்கையும் அந்த மாதத்தை செழிப்பாக்குவது போன்று, அந்த மாதத்திலே நபியை பற்றி பேசுவதும், தேடுவதும், ஆராய்ச்சி செய்வதும், புகழ் பாடுவதும் போன்று, இதே போன்று எங்களுடைய முழு வாழ்க்கையும் இருக்க வேண்டும். இதுதான் உண்மையான முறையிலே நபியை பின்பற்றுகின்றோம் என்பதனுடைய அடையாளம். அந்த நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடக்க வேண்டும். அதிலேயும் விசேஷமாக கஷ்டமான நேரங்கள் இருக்கின்றது. கஷ்டமான நிலைமைகளையும் கூட அந்த நபியுடைய சுன்னத்தை பேணக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக அதற்கு கிடைக்கக்கூடிய கூலியும் அல்லாஹ்விடத்திலே நிரப்பமான கூலிகள். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எனவே நாம் பின்பற்றக்கூடிய நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்திற்கும் தலைவர், முழு உலகத்திற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டியாக எங்களுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவதற்கு தகுதியான
ஒரு ராயல் மாடல் ஃபேஷனாக அல்லாஹ் தந்த நபியை எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாம் எங்களுடைய உயிர் பிரியும் வரைக்கும், எங்களுடைய மூச்சு இருக்கும் வரைக்கும் அந்த நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் நாம் அறியாத்தனமாக செய்த அத்துணை பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் சென்ற காலங்களிலே செய்த அனைத்து தவறுகளையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான், யா அல்லாஹ் எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக, எங்களுடைய பெற்றார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் இந்த சிறப்பான ரபியுல் அவ்வல் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் முபாரக்கான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்திலே இருக்கின்றோம். யா அல்லாஹ் இந்த சிறப்பான காலங்களை சிறப்பாக கழிக்க தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் இந்த மாதங்களுடைய பெருமதியை விளங்கி அமல் செய்ய தௌஃபீக் செய்வாயாக. அந்த நபியுடைய வாழ்க்கையை மௌத்து வரைக்கும் பின்பற்ற எங்களுக்கு கிருபை செய்வாயாக. இறுதி மூச்சு வரைக்கும் அந்த நபியுடைய சுன்னாக்களை எடுத்து நடப்பதற்கு நீ கிருபை செய்வாயாக.